நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய காமனான பிரச்சனை தாங்க இது. பசியின்மை. சுத்தமாக பசிக்க மாட்டேங்குது. நானா டைமுக்கு சாப்பிட்டுட்ருக்கேன், டைம் மீறி போயிடுது. அல்லது என்னோடய டைமை இப்போ மார்னிங் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன், அடுத்தது பசி இல்லாத காரணத்தினால நைட்டு தான் என்னோடய டின்னர். ஸோ இதுக்கு நடுவில் இதை லஞ்சை நான் பிரேக் பண்ணுறேன். ஸோ டைம் இல்லாமல் சாப்பிட்டுட்ருக்கேன். ருசிக்க மாட்டேங்குது, சாப்பாடு மண் மாதிரி இருக்குது, ருசிக்கவே மாட்டேங்குது. இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் அடிக்கடி எங்ககிட்ட என்கொயரிஸாக கேட்டுகிட்டே இருக்கீங்க. இந்த சிரமத்துக்கு, அதாவது உங்களோட ஆப்பிடைட்டை இன்க்ரீஸ் பண்ணி பசியை நல்லா தூண்டி டைஜஷனை, நீங்கள் சாப்பிட்ற உணவு ஈஸியாக செரிமானம் ஆகக்கூடிய கண்டிஷனை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட்டுங்க இது. நல்ல டேஸ்ட் பட்ஸ் எல்லாம் நல்லா இன்க்ரீஸ் ஆகும், நல்ல பசி எடுக்கும், நல்லா சாப்பிடுங்க. லொக்கேஷன் பாருங்கள், பாயிண்ட்டோட லொக்கேஷன் கால் பாதத்தில் பெருவிரலுக்கு பக்கத்தில் பெண்கள் மெட்டி போடுற விரலில் எக்ஸாக்டாக மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல அந்த பாயிண்ட் இருக்குது. தெரியுதுங்களா? அதாவது வெளி பக்கத்தில், நகைக்கண்ணோட வெளி பக்கத்தில் அந்த பாயிண்ட் இருக்குது. உடலை விட்டு வெளியே இப்படி ப்ரெஷர் கொடுக்கணுங்க. இப்படி உடன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னால் விரல்கள்னால் இப்படி நகத்தில் ப்ரெஷர்ஸ் கொடுங்க. டீப்பாக இருக்கட்டும். 2 கால்கள்லையுமே அந்த விரல்களில் அதே லொக்கேஷன்ஸில் ப்ரெஷர்ஸ் கொடுக்கணும். ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிறது 3லேருந்து 5 முறை டீப்பாக இருக்கட்டும். ஃபஸ்ட்டு ப்ரெஷர் கொடுக்கும்போது 10லேருந்து 15 செகண்ட் இது மாதிரி அந்த ஒரு 10லேருந்து 15 செகண்ட் டைட்டாக ஹோல்ட் பண்ணி பிடிக்கும்போது மூச்சு இழுங்க, விடுங்க. ப்ரீத் இன், ப்ரீத் அவுட். 15 செகண்ட்ஸ் வரைக்கும் அதை ஹோல்ட் பண்ணுங்கள். அடுத்தது ஒரு சின்ன கேப், 1 நிமிஷம் கேப்னு வச்சுக்கோங்க. மறுபடியும் 2nd டைம், 3rd டைம், 4th டைம், 5th டைம். இது ஒரு செஷனாக வச்சுக்கோங்க. இது மாதிரி ஒரு 3லேருந்து 5 முறை ஒரு நாளைக்கே நீங்கள் கொடுக்கலாம். சாப்பாடு ஒவ்வொரு, அதாவது பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் அப்படிங்கிற மாதிரி 3 முறையோ 5 முறையோ கூட கேப்பில் நீங்கள் பிஃபோர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ப்ரெஷர்ஸ் கொடுக்க ஆரம்பிங்க. மேபி நீங்கள் ஒரு 9 o'clock சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு 7:30லேருந்து 8 o'clock மார்னிங் ப்ரெஷர் கொடுங்க. இதே மாதிரி ஒவ்வொரு நேரமும் உங்களோட உணவுக்கு முன்னாடி கொடுத்துட்டே வாங்க. ப்ரெஷர்ஸ் கொடுக்க கொடுக்க பசி நல்லா எடுக்கும், டைஜஷனும் இன்க்ரீஸ் ஆகிறது தெரியும். குறைஞ்சபட்சம் 3 daysலேருந்து அதிகபட்சம் 10 நாள் கண்டினியூஸாக கொடுங்க. ரிசல்ட்ஸ் நல்லாயிருக்கும்.